மாடி தோட்டத்தில் என்ன பூக்கள் பூத்துருக்கு. இன்றைக்கி எப்படி கிளைமேட் இருக்குது, மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளாஸ் இருக்குது. ஒரே கலரில் கிட்டத்தட்ட ஒரு 4 பூ பூத்துருக்கு. 4 டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸாக இருந்தாலும் காலையில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கிச்சின்னு கத்திட்டு இருக்கான். அவனையும் பார்த்துடலாம், லைவில் காட்ட சொல்லி கேட்குறாப்லி. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்து வந்துடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம மாடி தோட்டத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்க, ஒருத்த பாட்டு பாடிட்டு இருக்கான். அவனை காட்டில அவர் கோச்சிக்குவார். ஓகே அண்ணன், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏற்காடு. நேற்றெல்லாம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஏதோ பேக் டு மண்டே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொடுமையான வெயில் அடிக்குதுங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வெயில் பொழந்து எடுக்க போகுது. சுத்தமாக மேகம் இல்லாத வானமாக தான் இருக்குது. பார்ப்போம். நம்ம என்ன சொல்கிறது, ஒரு புயல் வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் மழை வருதா என்னங்கிறதா அடுத்தடுத்த வாரங்களில் தான் தெரியும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பூக்கள் இருக்குது அப்படிங்கிறத கிட்ட போய் பார்த்து வந்துடலாம். நம்ம மாடி தோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. இங்கே 100லிருந்து 150க்கும் மேற்பட்ட தாவரங்களை வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இதில் இன்றைக்கி ஸ்பெஷல் ரெகுலராக ஒருத்தனை பார்த்துட்ருப்போம். சார் வந்து இன்றைக்கி ப்ளூம் ஆகிட்டார். இது பார்த்திங்கன்னா பிங்கி செம்பருத்தி. நார்மல் நம்ம ரெட் கலர் செம்பருத்தி பார்ப்போம். அவன்லே இவன் கொஞ்சம் பெட்டல்ஸும் கொஞ்சம் பெருசாக இருப்பான். என் கையை கலத்துக்கு நல்லா பெருசாக இருப்பான். எப்படி அழகாக இருக்கான் பாருங்களேன். பியோர் ரோஸ் கலர். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டார்க் ரெட் கலரில் இருக்குது. போலன்ஸ்லாம் பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எல்லோ கலரில். அண்ணன் இங்கே பாருங்கள், மேலே ஸ்பாஞ்ச் மாதிரி பிசுக்கு தொட்டு பார்த்தாலும் அழகாக இருக்கும். அற்புதமான ஒரு செம்பருத்தி பிங்கி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ப்ளூம் ஆகிட்டான். முந்தா நேற்று பார்த்தா 3 பூ வச்சுருந்தான். நேற்று வந்து சார் ஆப்ஷன், இன்றைக்கி ப்ரெசென்ட். நாளைக்கு வரமாட்டார் இந்த சார், நாளானைக்கு வருவார். எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் இந்த லைவ் செஷன். பிங்கி செம்பருத்தி இன்றைக்கி பூத்துருக்கான். இதே மாதிரி 4 கலரில் பிங்க் அண்டு பர்பிள் கலரில் பார்த்தோன்னா பூக்கள் இருக்குது. அது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ப்ளூ கலர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ப்ளூ கலரில் பூ இருக்கா பார்த்துருக்கீங்களா? ப்ளூ சங்குப்பூ நிறையா வச்சுருக்கான். ப்ளூ சங்குப்பூவில் எக்கச்சக்கமான மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. முழுங்கை பூ அப்படின்ட்டு. அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு என்ன பூக்கள் இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். காலையில் கார்டனில் என் கூட இந்த மாதிரி க்ரீனிஷாக பார்த்துட்டு கலர்ஃபுல்லான ஃப்ளாஸை பார்த்து உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், அற்புதமாக இருக்குங்க. க்ரீனிஷான விஷயங்களை பார்க்கும்போது அந்த மன அழுத்தமோ ரத்த அழுத்தமோ குறையும் அப்படிங்கிறத நிறைய டாக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி பூக்களை பார்க்குறப்போ நிஜமே உங்களுக்கு வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இவன் வந்து மயில் மாணிக்கம்.